என்ன சார் திடீர்னு கார் நின்று போச்சு? என்ன பண்றது, யானையை கட்டி பூனை இழுத்தா என்ன ஆகும், அதுதான் நகராது. என்ன செய்யறது? என்ன செய்யறது, போய் பார்த்து உங்க விடியட்டும், நல்ல இடமா பார்த்து போ. ஏன் சார் வேற வழி இல்லையா? போக முடியாதா? போக முடியாதுன்னா முடியாது. எனக்கு பசி தாங்கல, போட்டும். சாப்பிட்டு என்ன வச்சிருக்கீங்க? சமையலுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு சமைக்க தெரியாதே. ஏமா இதை சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன சார் வெக்கம்? எனக்கு அவசியம் இல்ல, அதனால பழகிக்கல. உங்களுக்கு அவசியம் இல்லையா? ஏமா சாப்பாடு இப்ப எனக்கு அவசியம், நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். இருங்க. ஐயோ, என்ன தனியா விட்டுட்டா, நானும் வரேன். உங்களுக்கு தான் அவசியமே இல்லையே. சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுல ஆம்பளைங்க தான் சமையல் பண்ணி போடுவாங்க. அப்ப நான் சமைக்கணுமா? இல்ல நான் அப்படி சொல்லல. பின்னா இப்ப சாப்பாடு போடுறீங்களா? இல்ல நான் போய். ஐயா நீங்க போக வேண்டாம் சார். சரி, நானே சமையல் பண்ணி போடுறேன். சீக்கிரம். சாம்பார் எப்படி சார் வைக்கிறது? உடனே போய் ஹோட்டல் காசு கேட்டு. உட்காருங்க. அம்மா என்ன இதா போமா சொல்லு. கை கை போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படிங்களா? ஏன் வெளியே போற? இல்ல ஒரே நிமிஷம் இப்ப வந்து. ஐயா அம்மா என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டு போறீங்களா? வாமா, இறக்கி விட்டு போறேன். இடியட், கொஞ்சம் இருங்கம்மா, இப்பதான் வந்துடுறேன். இல்லையா பக்தி சாம்பிள் சேர்ந்த ஒரு காரை வச்சுக்கிட்டு என்ன திமிரியா உனக்கு? ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்துல மாட்டிக்கிட்ட, உனக்கு சமையல் வேற பண்ணி போடணுமா? ஜாக்கிரதை. இந்த பாரு, நீயே சமையல் பண்ணி சாப்பிட்டு தூங்கி காலையில மெதுவா ட்ரெயின்ல பக்கத்து ஊருக்கு எடுத்துட்டு வா, உன்னை அங்க சந்திக்கிறேன். சார், அந்த பொண்ணை கூட்டு பண்ணுங்க. ஆமாங்க, கூட்டிட்டு தான் போறேன். பொண்ணு கேட்கும் போது என்னங்க சொல்றது? ரொம்ப நன்றிங்க. பைத்தியம்னு தெரிஞ்சு கூட்டு போய் சமைச்சுங்களேன். நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். வண்டியில பண்ணிக்கலாம். ஏன் சார் பயப்படாதீங்க, நீங்க 4 பேர் இருக்கீங்க, கொஞ்சம் ஏதாவது கேரட்டா பண்ண கூட கட்டி போலாம் சார். இல்லைங்க. என்ன பைத்தியம் இந்த ஆள் சொல்லிடுச்சா? ஃபூல், மேனர்ஸ் தெரியாது, தனியா மாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணு கிட்ட இப்படியே நடந்துக்கிறது. நான்சென்ஸ், இடியட். அடக்கு அடக்கு மனதை அடக்கு, அகந்தை வழியில் அலையும் மனதை அடக்கு. அடக்கு அடக்கு மனதை அடக்கு, அகந்தை வழியில் அலையும் மனதை அடக்கு. ஆபத்துக்கு உதவி செய்தால் பாவமும் இல்லை, வீண் ஆணவத்தை வளர்ப்பதனால் லாபமும் இல்லை. ஆபத்துக்கு உதவி செய்தால் பாவமும் இல்லை, வீண் ஆணவத்தை வளர்ப்பதனால் லாபமும் இல்லை. அன்புக்காக ஏங்குவதில் கேவலம் இல்லை, அன்புக்காக ஏங்குவதில் கேவலம் இல்லை. அதை அடுத்தவர்க்கு கொடுப்பதனால் கெடுதலும் இல்லை, அதை அடுத்தவர்க்கு கொடுப்பதனால் கெடுதலும் இல்லை. அடக்கு அடக்கு மனதை அடக்கு, அகந்தை வழியில் அலையும் மனதை அடக்கு.
உண்மை. இந்த உண்மையை நீ ஒப்புக்கொண்டால் உலகுக்கு நன்மை. ஒருவருக்கு ஒருவர் துணை என்பது உண்மை. இந்த உண்மையை நீ ஒப்புக்கொண்டால் உலகுக்கு நன்மை. பொறுமையோடு கருணை சேர்ந்து பிறப்பது பெண்மை. பொறுமையோடு கருணை சேர்ந்து பிறப்பது பெண்மை. இதை புரிந்து நடக்கும் பெண்கள் நெஞ்சம் பாலினும் வெண்மை. இதை புரிந்து நடக்கும் பெண்கள் நெஞ்சம் பாலினும் வெண்மை. அடக்கு அடக்கு மனதை அடக்கு. அகந்தை வழியில் அலையும் மனதை அடக்கு. ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் தனித்தனியாக அந்த ஆண்டவன் ஏன் பிரித்து வைத்தான் மிக தெளிவாக. ஜெகத்தினிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிராக இங்கே சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக. சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக. அடக்கு அடக்கு மனதை அடக்கு. அகந்தை வழியில் அலையும் மனதை அடக்கு. மனதை அடக்கு. இந்த ரோட்ல தான் வந்துட்டு இருந்தோம். கையில இருந்தா ட்ரைவர் இங்க தானே நிக்கிறோம். எங்க போச்சு? சார் அந்த லெட்டர் என்னாச்சு? நான் காதல் வாங்கினத காணான்னு கவிச்சிட்டு இருக்கோம். இப்ப போய் கதை கேட்கறேன். கதை சரி சார், நீங்க உண்மையிலேயே பெரிய சஸ்பென்ஸ்காரர் தான், நாங்க நம்புறோம். தயவு செஞ்சு ட்ரெயிலர் என்னாச்சு அதை சொன்னீங்க. நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. காதல் வாங்கிட்டியா? நான் பண்ணறியா? இந்த நான் ஏற்கனவே கைகளெல்லாம் ஆடி போய் நிக்கிறேன். டாக்டர் வெளியே சொல்ல முடியல. இப்ப அந்த மங்களத்தம்மாக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப என்னதான் செய்யறது? வேற என்ன செய்ய முடியும்? தேடி தேடி ஜீப் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போயிடும் போல் இருக்கு. இல்ல சார், இன்னும் பெட்ரோல் இருக்குங்கறியா? இல்ல சார், இப்பவே தீர்ந்து போச்சு. எங்க போறீங்க? ஒண்ணுங்க வந்து என்ன தனியா காட்டுல விட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, எனக்கு பசிக்குது. இதா கிடைச்சா சாப்பிட்டுட்டு உனக்கு வாங்கிட்டு வரலாம்னு போறேன். பிளாஸ்க்ல பால் இருக்கு, வாங்க தரேன். கெட்டு போக முடியல. இப்படி உட்காந்துக்கங்க சார், பால் கொண்டு வரேன். ஒண்ணு போட இருங்க, ரெண்டு போடுறேன். சார் இந்தாங்க பால். இதோ என்ன டேஸ்டா இருக்கு. சாப்பிடு. இது மாதிரி பால் சாப்பிடவே இல்லையா? இப்பயும் தெரிஞ்சா நான் முதல்ல தெரிஞ்சு இருப்பேன். கொஞ்சம் சாப்பிடு, சூடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இனிமே நீங்க என்னை விட்டு போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. பேசாம தூங்குங்க. ஐயோ
கொடுத்துக்க மாட்டேனே. பாம்பு வந்துருச்சு சார். 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 தெரியாதனமா பால்ல தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துட்டேன். மயக்கத்தை போக்குற மருந்து இது அப்படியே சாப்பிட்டேன். அப்போ இவ்வளவு நேரம் மயக்கம் வந்த மாதிரி நடிச்சீங்களா? நான் எங்க நடிச்சேன்? தப்பாதுக்காப்புக்கு அப்படியே மருந்து சாப்பிட்டேன். பொல்லாத ஆள் சார். யாருமே எனக்கு சொல்லல. நான் சொல்றேன். சரி சரி, இனிமேலாவது உண்மையா தூங்குங்க. நானும் போய் தூங்குறேன். நீ போய் தூக்கணுங்க. நீ உண்மையா தூங்கு. அம்மா என்ன பெற்றவளை. திடீர்னு கழுத்து மொட்டையா இருக்கு. இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா வீட்டுல இருக்க எல்லா நகையும் போட்டு வந்திருப்பேன். இந்த மாதிரி கேஸ் நான் எத்தனை பாத்துக்க தெரியுமா? நீயா தரையா இல்ல நானா எடுத்துக்குவேன்? இது பக்கத்துல இருந்து கடை வாங்கி போட்டது. போன உடனே கொடுத்துடணும், இல்லன்னா ஊரெல்லாம் தூக்குவாங்க. திரும்பி போனா தானே தூக்குவாங்க. அவ குடுக்கல குடுறே. குடுக்க மாட்டேன். இப்படி வாங்க, ஊருங்க. அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கொண்டு போய் கடையில வச்சு பணமாக்கி டிஃபனு பிளட்டோடு எல்லாத்தையும் நான் வாங்கியாந்துறேன். தைரியமா இருங்க.
என்னது கால் வடிச்சுன்னு மேல விழுறீங்க. இல்ல பேர திறக்க வேண்டாம். கால் எதுக்கு திறக்கணும்ப்பா? அப்பதான் கால் விடுபட முடியும். சுவிட்ச் அங்கதான் இருக்கு. எந்த சுவிட்ச்? அந்த பக்கம் வந்து திறக்க கூடாதா? ஐயோ, அவசரத்துக்கு கேக்குறியா? காலை போயிட்டு போல இருக்கே. விடுமா. எடுக்க முடியலையே. தீர்த்துத்தரம் பண்ணா என் வண்டி அப்படித்தான். முடியலையே. முடியலையா? முடியலையே. ஏமா என் காலை. ரொம்ப வலிக்குதாம்மா? சார் சார் இந்த காலையும் பிடிங்க சார். ரொம்ப வலிக்குது. ரெண்டு சொன்னா காலையும் பிடிங்க கேட்டாதானே? சார். ரெண்டு காலையும் தான் திருட்டுதான் பண்ணா. அது என்ன பண்ண ஆஹா. என் வண்டி இருக்கு அப்படிதான். பிரமாதம். ஏன் சார் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கே. ஆமா, வண்டி ரொம்ப பிரமா ஆமா வச்சிருக்கேன். இல்ல பரவாயில்ல. காலை நல்லா தான் பிடிக்கிறீங்க. இது எப்படியாவது என் காலை பிடிக்க வைக்கணும்னு நினைச்சேன். பிடிக்க வச்சுட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஓய்யா உன் காரம் நீயும். என்னாச்சு? என்ன? ஐயோ, ஏமா காலை ஒடிச்சு போட்டு கதையா பண்றீங்க தெரியாத மாதிரி. ஏன், என்ன செய்யுது? கால் ஐயோ நிக்க முடியலம்மா. அம்மா நிக்க முடியலையா? ஐயோ, ஐயோ, என்ன செய்யறது? என் கையில கூட்டு போங்க. மயக்கம் போட்டுருக்கேன். ஐயோ, வாங்க, வாங்க. இது வாங்க. ஏன் சார் ரொம்ப வலிக்குதா? சைக்க முடியல. ஏதாவது மருந்து போட்டுமா? வேணாமா, காலை ஒடிச்சுட்டு வந்தா. எங்க சார் அடிபட்டு ஐயோ, தொலைங்க தொலைங்க. ஏமா ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி உண்டா? ஆமா, உங்களுக்கு இருக்கா? உடம்பு எப்படி இருக்கு? கால் அமைக்கிறது ரொம்ப சுலமா இருக்கு. அட பாவி, எங்க வந்தாவை யார் நினைச்சுக்கிட்டேன்? மரியாதையா டெய்லர் விட்டு கீழே இறங்கு. இறங்கலைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வெளியில தூக்கி எறிவோம். போமா. ஐயோ எனக்கு வர ஆத்தாத்துக்கு இந்தா நீங்க எல்லாம் உண்மையான பொம்பளையா இருந்தா இந்த ஆளை முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. புரியுது, புரியுது, புரியுது. நீ பொம்பளையா? ஆமா. அந்த ஆள் தூக்கி வெளியே போடுங்க. போடுங்கடி. உள்ளமா மண்ணு அந்த மாதிரி. இருக்கு இருக்கும் பல்லக்கிழந்த மாதிரியா இருக்கு. பொம்பளைகளோட என்ன சார்? போங்க சார். ரொம்ப நன்றி. இந்த வசதி எனக்கு எங்க கிடைக்காது. பரவாயில்ல. ஏடி வனிதா, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டான் அந்த ஆளு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆமா, இந்த ஆளு இங்க எப்படி வந்துட்டான்டா? அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். ஏண்டி எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? யார் தனியா விட்டு போனாங்க? டிரைவர் கழண்டு போச்சு, ஜீப் தனியா போச்சு, உன்னை தேடி பெட்ரோல் தீர்ந்து போச்சு, வயிறும் காலியா போச்சு. வேற வழி இல்ல. இந்த பிள்ளைங்க போட்டத நகையெல்லாம் கடையில வச்சு பணத்தை வாங்கி சோத்தட்டு நட்டு பெட்ரோல் ஊத்திட்டு உன்னை தேடி இங்க வந்து சேர்ந்துருக்கான். ஐயோ, அவ்வளவு தூரத்துக்கு காய்ப்பச்சா? பணம் பூரா உங்ககிட்ட மாட்டிக்கிச்சா அப்ப எப்படி? போகிலா, எனக்கு இந்த உல்லாச பயணமே பிடிக்கல. வாடி ஊருக்கு போலாம். ஐயோ, எங்களுடைய நகையெல்லாம் திருப்பாமையா? வேண்டாம், உங்க நகைகளை திருப்பிக்கிட்டு நீங்க எல்லாம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க. போகலாம், டாக்டர் நானும் ஊருக்கு போறோம். ஆமா டிரைவர், எல்லாத்தையும் வண்டியில ஏத்திக்க. அடுத்த டவுன்ல எங்க 3 பேரை இறக்கி விட்டுரு. நாங்க டாக்ஸி இச்சு பிடிச்சி ஊருக்கு போறோம். இதுங்களெல்லாம் நகையெல்லாம் மூட்டி திருப்பி கொண்டா. நாங்க ஏறல. நமஸ்கார் நமஸ்கார். நம்ம டாக்டர் வனிதா இல்ல, நம்ம பொண்ணு கேர்ள் ஃபிரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இந்த ட்ரைலரை எடுத்துட்டு உல்லாச பயணம் போறதுக்கு மைசூரு இந்த கேரளா எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு போயிருக்காங்க. 3 நாளா ஆச்சுங்க போய். எந்த தகவலும் தெரியல, லெட்டரும் வரல. என் ஒய்ஃப் ஆளை விட்டு தேட சொல்லுங்க. ஐயோ உங்களே இல்ல. அதாவது நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, சீக்கிரமா கண்டுபிடிச்சு பிளேன் அனுப்பிக்க சொல்லுங்க. ஆயா மூடி சொல்லடி, இது ட்ரங்காலு. சார் ஐயோ பசுவப்பா, உன்னை நான் இப்படி திட்டுவனா? என் ஒய்ஃபு பக்கத்திலே இருந்து ரோதனை கொடுத்தாலே. போதும், உல்லாச பயணங்க. சரி சரி வச்சுட்டோம். ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரங்கால், அது பேச கூட எனக்கு அளவு கிடையாதா? ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? போதும். இந்த பாருங்க, நம்ம எர்ணாகுளத்துல தங்கு நாயருக்கு ஒரு போன் போடுங்க. அவன் அப்பள கடையில இருப்பானே. ஏன் கடையில போன் இல்லையா? இருக்கு. இந்த பாருங்க, ஓட்டையத்துல நம்ம சுந்தராஜனுக்கு ஒரு போன் போடுங்க. அவன் ஊர்ல இருக்கானோ இல்ல ஸ்டுடியோல இருக்கானோ தெரியலையே. எல்லாம் இருப்பான், போடுங்கடா. போட்டு தொலைது. என்னங்க வனிதா, பாப்பா, தம்பியா, உனக்காகதான் போன் மேல போன் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் 3 நாள் எப்பயே போடாம இருந்தா? லெட்டர் எப்படி போடுறது? வண்டி காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. காட்டுல லெட்டர் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. லெட்டர் கொடுத்த கையோட ஒரு தபால் பெட்டியும் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே போஸ்ட் பண்ணி வரும்போது பெட்டி எடுத்துட்டு வந்திருப்போம். அம்மா, எனக்கு அந்த டூரே பிடிக்கல. அதனாலதான் லெட்டர் கூட போடாம புறத்து வந்துட்டேன். பாத்தீங்களா,
அங்கெல்லாம் சும்மா இரு. அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு குழந்தை விசாரிப்போம். டாக்டர் நான் ஒண்ணும் பண்ணீங்க. நீங்க வாய மூடி சும்மா இருங்க. ஊர் ரொம்ப பேசாதீங்க. நீ வாமா, குடிச்சிட்டு சாப்பிடுங்க. நீ வாமா, சாப்பிட்டு போய்ப்போ. வனிதா, பாப்பா, தம்பியா, உனக்காக போன் மேல போன் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் 3 நாள் லெட்டரே போடாம இருந்த? லெட்டர் எப்படி போடுறது? வண்டி காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. காட்டுல லெட்டர் போஸ்ட் பண்ணுவான். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. லெட்டர் கொடுத்த கையோட ஒரு தபால் பெட்டியும் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே போஸ்ட் பண்ணி வரும்போது பெட்டி எடுத்துட்டு வந்திருப்போம். அம்மா, எனக்கு அந்த டூரே பிடிக்கல. அதனாலதான் லெட்டர் கூட போடாம புறத்து வந்துட்டேன். பாத்தீங்களா, சொன்னா கேட்டாதானே. என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தானே தெரியும். அங்கெல்லாம் சும்மா இரு. அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு குழந்தை விசாரிப்போம். டாக்டர் நான் ஒண்ணும் பண்ணீங்க. நீங்க வாய மூடி சும்மா இருங்க. ஊர் ரொம்ப பேசாதீங்க. நீ வாமா, குடிச்சிட்டு சாப்பிடுங்க. நீ வாமா, சாப்பிட்டு போய்ப்போ. போய் திரும்பிட்டீங்களே, என்ன விஷயம்? கழண்டதே எனக்கு தெரியாத, நடந்தது எப்படி தெரியும்? கழண்டதா? என்ன கழண்டு போச்சு? ட்ரெயினர் தான். ஆமா சார், அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? பாதி ராத்திரில நடுக்காட்டுல ஜீப்ல இருந்து கழண்டு போச்சு. அப்புறம் என்ன, இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. யாரோ ஒரு சண்டாள பாவி உதவி செய்யறேன்னு வந்து வனிதாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். ஆமா சார், வனிதாவை காலை கூட பிடிக்க வச்சுட்டான். அவன் காலத்தான். அதனாலதான் இந்த டூரே வெறுத்துட்டு வேண்டான்னு வந்துட்டான். யார் அந்த அயோக்கியன்? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பார்த்து நிறுத்திக்க. டாக்டர் டாக்டர் நீங்க டாக்டர். இந்தியாவை சுத்தி பார்க்கத்தான் நீ வர்றதா நான் ராமதாஸ்க்கு போன்ல சொல்லி இருக்கிறேன். ட்ரெயிலர்ல இருக்கிற சிலையை எடுத்து கொடுக்கத்தான் உன் அனுப்புறேன்னு பஞ்சாயத்து சொல்லி இருக்கிறேன். அவங்கிட்ட ஒண்ணு சொல்லி இருக்கிறேன், இவங்கிட்ட ஒண்ணு சொல்லி இருக்கிறேன். ஆனா நீ செய்ய வேண்டியது, சென்னைக்கு போய் சேர்ந்ததும் 2 பேரும் சந்தேகப்படாதபடி நடந்து யாருக்கு தெரியாம சிலையை எடுத்து நான் கொடுக்கிற அட்ரஸ் கொண்டு போய் கொடுத்து நீ பணமாக்கிட வேண்டியது. பணம் கைக்கு வந்தது நீ மெட்ராஸ்ல இருக்காது, இமீடியட்டா பாம்பேக்கு போயிடு. பாம்பேல இருந்து எனக்கு ஒரு ட்ரங்க் கால் பண்ணு, நாங்க வந்து சேர்ந்துடுறேன். ஓகே ஓகே, காரியத்தை கரெக்டா முடிச்சிடுறேன். என்ன இன்னும் புறப்படலையா? நேரமா சீக்கிரம் புறப்படுங்க. இன்னைக்கு ராத்திரியே சிங்கப்பூர் போய் சேர்ந்தாதான் நாளை கப்பலை பிடிக்க சௌரியமா இருக்கும். பஞ்சு, வாட்ஸ் த டைம் நவ? 12 வெரி குட். Let us make a move. புறப்படுவோமா? புறப்படு. ஏய் வனிதா, இவன் என்னடி ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வர்றான்? உனக்கு தெரியாதா? அவர் பெரிய பணக்காரன். மாஸ்டா என்ன, டாஜ் கார் என்ன, பென்ஸ் என்ன, இம்பாலா என்ன, இந்த ஆள் எனக்கு நல்லா தெரியுமே. நீ எங்கடி அவரோட பழகுன? பாத்துருக்க, அவ்வளவுதான். சரி, இவ்வளவுதானா? இந்த ஆள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? என்ன பணக்காரனா இருந்தாலும் ரேஸ் கோர்ஸ் வரலாமா? ரேஸ் கோர்ஸா? அவர் போறாரா? என்ன அப்படி கேட்டுட்டு? வாரம் தவிர நான் ரேஸ் கோர்ஸ்ல பாக்குறேன்னு. நீ பொம்பளை போற போது அவர் போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பண்ணிட்டா நான் அப்பவே நினைச்சேன் அவர் பணக்காரரா தான் இருக்கணும்னு. ஓஹோ, அதனாலதான் அவரை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண சொன்னீங்க. ஏய், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? ஆமா, அந்த ஆளை சந்திச்சு ஏதாவது டூயட் பாடிட்டியா? டோன்ட் பி சில்லி. ஏண்டி, உங்களுக்கு பரந்த மனப்பான்மையே கிடையாதா? ஹலோ சாம்பிள் சார், தவிக்குமா? என்ன சார் நீங்க கொலுல வைக்கிற பொம்மைக்காரெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரமாதமான வேலையெல்லாம் செய்றீங்க. ஆமா, அன்னைக்கு நடுக்காட்டுல எக்கச்சக்கமா அம்போன்னு மாட்டிட்டு நின்னீங்களே, அப்புறம் எப்படி ஊர் வந்து சேர்ந்தீங்க? மிஸ்டர், நான் ஒன்னும் அம்போ நிக்கிறேன். உங்க டைலர் மோகினிகள் இருக்காங்க, அவங்கதான். மோகினிகள் ஒண்ணு கவனம் வருது. பாவம், அந்த வனிதா பொண்ணு என்ன சார் பண்ணீங்க? உங்க பேரை சொன்ன உடனே கைகாரெல்லாம் எடுத்துக்குது. வெக்கத்துல வீடு பூராம சுந்தர் சுந்தர்னு எழுதி வச்சிருக்குது. ஆவுன்னா பொசுக்கு தலைவாணியை கட்டிக்குது. ஏம்மா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா, என்னைக்கு நான் பண்ணேங்கிற மாதிரி ஈன்னு அத்தனை பள்ளியும் காமிச்சு வச்சு உட்கார்ந்து இருக்குது. பாவம் சார், ஒன்னும் அறியாத பொண்ணு என்ன சார் பண்ணீங்க? சரி, நீங்க இல்ல வேற யார்? என்னது பத்தி போய் கேவலமா பேசலாம் தெரியாது. நான் தெரியாம பேசுறேன்? அவங்க வீட்டு கடியாரத்தை பாருங்க. பெரிய முள்ளுல சுந்தர்னு எழுதி இருக்குது, சின்ன முள்ளுல வனிதான் எழுதி இருக்குது. ஒண்ணு சுத்தது இல்ல. யாரு சுத்துறீங்க? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கடியாரத்துல முள்ளு சுத்துதுங்கிறது எனக்கு தெரியாதா? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஏன் தெரியாது? வனிதா கிட்ட வேலைக்கு இருக்கிறதே நான் தானே. என்ன வேலை? கை பிடிக்கிறது. நீங்க தான் பிடிக்கணுமா? டாக்டரும் வளையல்காரரும் யார் கைய வேணா பிடிக்கலாம். நீ விளையாட்டுக்காரனா? நான் என்ன வளையல்காரனா? நான் டாக்டர். நிமிஷம் அவங்க டெம்பரேச்சரை பாக்குறதே நான் தானே. ஆவுன்னா ஏறுது, ஆவுன்னா குறையுது. உங்க வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசுறத பார்த்தா டாக்டரா எனக்கு தெரியல. உங்க கைய புடிச்சு பார்த்தாதான் டாக்டர் ஒத்துக்குவீங்களா? கொண்டாங்க கைய. ஐயோ, என்ன இவ்வளவு வேகமா போகுது? வாட்ச பிடிச்சிட்டு இருக்கேன். சரி.
உனக்கு அரைஞ்சு கொண்டுடுவாரு. அவரை பார்த்தா அப்படி சொல்றேன். அவரை பார்த்தா சொன்னேன். உன்னை பார்த்து தான் சொல்றேன். அறிவு இருக்கானா? ஆமா இருக்கு. வேணுமா? ஆத்தனை வந்து அரைஞ்சு கொல்ல உடைச்சிருவேன். வந்தா தானே? ஆமா. வருமா? வரும். எப்போ? சொல்ல முடியாது. சரி வர. ஏப்பா சண்டை போடுறீங்க? அதானே சண்டை போட தெரிஞ்சவங்க கிட்ட சண்டை போடாத. எல்லாம் என் மேல வந்து விழுங்க. இவன் செஞ்ச வேலை வெளியில சொல்ல முடியாம இருக்குது. சரி வெளியே சொல்ல முடியலன்னா வா உள்ள போய் பேசுவோம். நிறுத்துப்பா. நீங்க கேளுங்க. எந்திரிச்சு வரும்போது என் பிளேட் எடுத்துக்கிட்டு இவன் எடுத்து என்ன திங்க வச்சுட்டான் சார். ஹலோ மிஸ்டர் சுந்தர், ஓகேமா? யார் சார் நீங்க? என்ன சார் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? உண்மை தெரிஞ்சுக்க. இன்சல்ட், வெரி பிக் இன்சல்ட். இந்த ஜாக்கி திங்க் தாங்க தெரியாதுன்னு சொன்னவங்க இது வரைக்கும் யாருமே இல்ல. நீங்கதாவா? ஆமா, ரேஸ் கோர்ஸ்ல நான் குதிரை மேல கட கடன்னு வரும்போது நீங்க எத்தனை தடவை என்ன பார்த்து கமான் கமான் கத்திருக்கீங்க. இப்ப என்ன தெரியாதுங்களா சார்? நான் நம்பலையே. உண்மை அந்த ட்ரெஸ் உங்களை பார்த்துட்டு இப்படி பார்த்தா புரியுதுங்க. சாரி. ஆமா ஏன் சார் நீங்க சின்ன வயசுலயே இந்த குதிரை மேல எப்படி இவ்வளவு வேகமா போட்டீங்க? அதுவா, நான் பிறந்ததே குதிரை மேலேவா? என்னது? எங்க அம்மா குதிரை மேல சவாரி செய்யும் போதுதான் நான் பிறந்தேனா. என்ன சொல்றீங்கப்பா? ஐ அம் சோ சாரி. குதிரை வண்டியில. அது கேட்கலாம். நிக்கிறீங்களே பரவாயில்லைங்க. இப்பதான் சும்மா கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. சார் நீங்கெல்லாம் ஒரு லட்சிய உருவம். அதாவது சார் சார் கோச்சிட்டே இருக்கீங்களா சார்? நான் குதிரை பந்தயத்துக்கு வர உண்டு, நஷ்டமே தான். அதனால நீங்க கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா. டிப்ஸ் கேக்குறீங்களா? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன சார்? ஆமா, ஏன் ஒரு நல்ல பொண்ணுடைய மனசை புண்படுத்திட்டு இருக்கீங்க? நான் புண்படுத்துறேன்னா சொன்னாலே நம்ப மாட்டாங்க சார். நான் நம்புறேன். இந்தாங்க அந்த பொண்ணு உங்களுக்கு எழுதிய லெட்டர். பொம்பளை எழுதுறேன்? நோ, பொம்பளை. பொண்ணு. படிங்க. பொண்ணு வேணாம். சரி, அப்ப நான் படிக்கிறேன். கேளுங்க சார். எனக்கு எழுதுனது. ஷட் அப். கேளுங்க. அன்புள்ள சுந்தர், நீங்கள் ஒரு ஆபத் பாண்டவர். உங்கள் வீரம் போற்றுதற்குரியது, விவேகம் பாராட்டுக்குரியது. கள்ளமில்லாத உங்கள் வெள்ளை சிரிப்பு, கனிவு கலந்த கண்கள், அதன் களங்கமற்ற பார்வை, சிவந்த கைகள், சிறந்த உள்ளம், இத்தனையும் கொண்ட உங்களிடம் நன்றி சொல்வதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் நான் உங்களை சந்திக்க துடிக்கிறேன். நேரமும் இடமும் தெரியப்படுத்தினால் நான் அங்கே தோன்றுவேன். இப்படிக்கு தங்கள் அன்பை விரும்பும் வனிதா. வனிதா? இப்ப புரியுது. என்ன புரியுது? என்னது? அதாவது நீங்க குதிரைக்கு மாத்திரம் ஜாக்கி இல்ல, சமாதானத்துக்கு அதாவது காதலுக்கு கூட. இதெல்லாம் ஒரு உதவி தானே. அம்மா எங்க இருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்க சார்? இப்ப பிரமாதமா எழுதியா சார்? சார் நீங்க என்ன அழகா எழுதிருக்கீங்க தெரியுமா? சத்தியமா நான் எழுதுறீங்க. வனிதா தான் எழுதுறா. நீங்க எழுதல, சொல்லி எழுதிருக்கா. பார்த்தா விடுங்க சார், விடுங்க சார். யாராவது பார்க்க போறாங்க. நீங்க பொண்ணா? பொண்ணா? ஆம்பளை சார். நீங்க ஆம்பளையா இருந்தாலும் கண்ணை என்ன ஏன் இப்படி வெக்கப்படுறீங்க? எனக்கு என்ன வெக்கம்? எனக்கு தொட்டு தொட்டு பேசணும் பிடிக்காது. அப்ப ஒண்ணு செய்வோம், கட்டி பேசுவோம். உதவி இருக்கட்டும், நீச்சே ஒத்திக்கிட்டு வெற்றி வெற்றி. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்குதான் வெற்றி. உங்களுக்கு என்ன? ஒரு பெண்ணை ஏமாத்தாம சுதாரிச்சிட்டேன்ல, அது எனக்கு தானே வெற்றி. எப்படியோ நான் உங்க கோபத்தை போக்கி உங்களை சமாதானப்படுத்திட்டேன். அது எனக்கு வெற்றி தானே. சரி சரி, 6 மணிக்கு மாத்திரை தானே, நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் எதுக்கு மாத்திரை? அதான் கிடைச்சதே மாத்திரை. மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்ல வந்தேன். என்னதுங்க கோயிலா? கார்ல இருக்கா? உன்னோடு என் மனம், என்னோடு உன் மனம் ஒன்றி பேசுவதும் ரகசியம்தான். பெண்ணோடு ஆண் மனம், ஆணோடு பெண் மனம் பின்னி படருவதும் அவசியம்தான்.
இங்கே வா இங்கே வா ஒரு ரகசியம். என்னாங்க என்னாங்க அந்த ரகசியம்? எல்லாமே எல்லாமே பெரும் ரகசியம். சொல்லுங்க சொல்லுங்க அதை அவசியம். என் கண்ணில் உன்முகம் உன் கண்ணில் என் முகம் கொஞ்சி குலவுவதும் ரகசியம்தான். என் வாழ்வில் உன் சுகம் உன் வாழ்வில் என் சுகம் இணைந்து இருப்பதும் அவசியம்தான். இங்கே வா இங்கே வா ஒரு ரகசியம். என்னாங்க என்னாங்க அந்த ரகசியம்? எல்லாமே எல்லாமே பெரும் ரகசியம். சொல்லுங்க சொல்லுங்க அதை அவசியம். அடக்க ஒடுக்கம் எதுவும் இல்லா நீயும் பெண்ணானா? எதுக்கு இந்த மாற்றம் ஏதும் தவறு செய்தேனா? நானும் அச்சம் நாளையும் நீ உதறிவிட்டாயே. நம்பி வந்த எனக்கு துரோகம் செய்து விட்டாயே. உனக்கு மானம் இருக்குதா? உனக்கு மனசு இருக்குதா? போதும் நடிப்பை காட்டாதே. 4 பேரை கூட்டாதே. இந்த ஊரே கூடட்டும். ஐயோ வேண்டாம் ஆர்ப்பாட்டம். என்னை எதிர்த்து பேசாதே. சும்மா நிறுத்த வீசாதே. என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல சார், நாங்க ஒரு போட்டி நாடகத்தை நடிக்க போறோம். அதுக்கு ஒத்திகை பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பாட்டு தான் கிடைச்சா? சாரி சார், வாங்க போலாம். கோயிலா, நீ சொன்னபடியே மருந்து பையோடவே வந்துட்டேன். நல்ல வேளை, நம்ம நல்ல நேரம். எங்க அப்பாவுக்கு உண்மையிலே தலைவலி வந்திருக்கு. அப்பாவுக்கு தலைவலியா? ஆமா, முதல்ல குணப்படுத்துற டாக்டர் மாதிரி பழகி குடும்ப டாக்டர் ஆயிடுங்க. அப்புறம் நாம இங்கேயே குடும்பம் நடத்தலாம். கவலைப்படாதே. இது பாரு, உங்க அப்பாவுக்கு தலைவலி தானா போறதுக்கு முன்னாலே நானே இஷ்டத்துக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும். ஐயோ, என்ன அனாதை ஆக்கிடாதீங்க. கவலைப்படாத, உங்க அப்பனுக்கு மாத்திரம் தானே வைத்தியம் பண்ண போறேன். அம்மா சும்மா இருக்காங்களே. எங்க உங்க அப்பா? அப்பா, டாக்டர் வந்தாச்சுப்பா. வணக்கங்க. வணக்கங்க. தப்பா நினைக்காதீங்க. தொட்டில் பேச சுடுவார மட்டும் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையில இருந்து தொட்டிலே தூங்கி பழக்கம். அதான் இப்படி தொட்டில பழகிட்டீங்க. சுடுகாடு உண்டுங்க. என்ன மாதிரி டாக்டர், பழமொழியை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பா மாதிரி 10 பேர் வேணாங்களா? என்னங்க உடம்புக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு ஆபரேஷனை பாதியிலே விட்டு வந்திருக்கேன். இது ஆபரேஷனை பாதியில விட்டீங்களா? ஆளு செத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே தானா அவன் செத்தாச்சே. என்னவாது? பயப்படாதீங்கப்பா, போஸ்ட் மார்ட்டம் கேஸ். ஆமா ஆமா, பணத்தை செத்து போல பணத்தை அறுத்து ஏன் செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இவரோட வேலை. ஏன் செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிற வேலையா? ஆமா. ஏன் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பேன். என்னது? டாக்டர், எங்க அப்பாவுக்கு காலையில இருந்து ஒரே தலைவலி அவஸ்தைப்படுறாரு. அதை முதல்ல நிறுத்துங்க டாக்டர். முதல்ல ஏன் அவசியம் நிறுத்துறதுக்கு ஊஞ்சல் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் தான் தலைவலியை நிறுத்துவேன். மன்னிங்க. அதான் நீங்க இல்லைங்க, என்ன மன்னிங்கன்னு. இந்த ஆட்டத்தை மட்டும் நிறுத்த சொல்லாதீங்க. இந்த ஆடிக்கிட்டே இருந்தா தான் தலைவலி ஒரு மாதிரியா இருக்கு. டாக்டர், நான் தூங்கி 4 நாள் ஆகுது. அதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு? தூக்கம் வரலையே. ஏன்? இத பாருங்க, காலைல எழுந்த உடனே 4 முட்டை ஆம்லெட் சாப்பிட்டேனா? எழுந்த உடனே? ஆமா. பல்லு விளக்கலையா? இல்ல, அதுக்கு மேல 2 ஓவல்டின் சாப்பிட்டேன். மத்தியானம் ரைஸ், புலாவ், குருமா, கறி கிரி இதெல்லாம் சாப்பிட்டேன். ராத்திரி பட்டினி போடக்கூடாது சொல்லுவாங்களே, அதனால இந்த ஆப்பம், இடியாப்பம், உப்புமா, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நேர படுக்கைக்கு போயிட்டேன். இவ்வளவு சாப்பிட்டு நேரா படுக்கைக்கா போனீங்க? இவ்வளவு சாப்பிட்டா வயிற்று வலி தான் வரும், தலைவலி வராதுங்க. வந்துடுச்சே. டாக்டர், சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் இப்படியே வைத்தியம் பண்ணுங்க. இப்படியே? ஆமா. நான் ஓடிக்கிட்டே வைத்தியம் பார்த்தேன்னா கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டர் வரணும் என்ன பாக்குறதுக்கு. இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க. புரியலா? அந்த ஸ்டெத்தாஸ்கோப் இப்படி இப்படிங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஒண்ணு கவலைப்படாத. உடனே இவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடலாம்.
உங்க அப்பனுக்கு இப்படி போறான் குடி. இந்த ஆளுக்கு இப்படி பண்ணாதான் கரெக்ட். எப்படி குடி படு. எங்க அப்பாவும் படுத்துட்டாரு, நம்மளும் படுத்தா எப்படி? வேற எப்படி? இதை தூக்குறதுக்கு 4 பேரா பத்தாது, 2 பேரால எப்படி முடியும்? இப்ப என்ன பண்றது? ஆஸ்பத்திரியை இங்கே கொண்டு வர்றேன். இவருக்கு வியாதியை குணப்படுத்துறதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நடத்துவோம். நீ என்ன பண்ற, ஒரு 5 ரோல் பேண்டேஜ், ஒரு 10 கிலோ பஞ்சு, ஒரு டின்னு நிறைய டெட்டால் போட்டா முதல்ல இவரை கழுவி பேண்டேஜ் போடுறேன். இந்த பாருங்க, அவ பார்ட்டி வளர்க்கறதுக்குள்ள உள்ளூர்ல ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓ, யூ வாண்ட் உள்ளூர் மாப்பிள்ளை, isn't it? ஆமா ஆமா ஆமா. Okay. அப்பா, ஏம்மா எனக்காக நீங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்ப்பா. அப்போ நீயே பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்றியா? ஆமாப்பா. மங்களா, ஏம்மா வந்தா மாப்பிள்ளை யாரு, எப்படி இருப்பாரு? எப்படி இருந்தா உனக்கு நடி, உள்ளூர் மாப்பிள்ளை தானே உனக்கு தேவை. அப்பா, அவரும் பெரிய பணக்காரர் தான்ப்பா. ஒரு டாஜ் காரு, ஒரு ஷெவர்லே காரு, ஒரு இம்பாலா காரு, ஒரு பென்ஸ் காரு நிறைய வச்சிருக்காருப்பா. ஒருவேளை கார் புரோக்கரா இருக்க போறான். போங்கப்பா. அவங்க அப்பன் பேர் என்ன? அப்பா பேரு, அவருடைய பேரு சுந்தரம். அப்பன் பேர் தெரியலையாக்கும். வாணி, என்னமோமா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைய நீயே தீர்மானம் செஞ்சுக்க. இந்த பாருங்க, அவ சொன்னா நாம கட்டி கொடுத்த போறோமா? மாப்பிள்ளை நாம தானே பார்த்து முடிவு பண்ண போறோம். இந்தம்மா வனிதா, நாளைக்கு ஒரு நல்ல நேரமா பார்த்து மாப்பிள்ளைய அவங்க அப்பாவை இங்க வர சொல்லுமா? சொல்லட்டுமாப்பா? ஆபீசர் ஆர்டர் போட்டாங்க, அதுக்கப்புறம் நான் என்னம்மா சொல்ல போறேன்? இல்ல நான் பெரிய பணக்காரன் நினைச்சிட்டியா? என்ன? அப்படிதான் இல்ல. இல்லையா? ஏங்க கல்யாணம் உடனே இப்படி பயப்படுறீங்க? நான் எங்க பயந்தேன், அது வந்து நீங்க என்ன, எல்லா ஆம்பளைகளுமே இப்படித்தான். காதல் மயக்கத்துல பெரிய கதை எல்லாம் அளக்குறது, கல்யாணம் வந்த உடனே பயந்து ஓடுறது. அதாவது அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்? உங்களை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, ச்சே, அவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. குட். அதனால சீக்கிரம் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். அப்பா வந்து எந்த அப்பா வந்து வர போறீங்களா இல்லையா? வர்றேன். அதாவது அப்பாவை தயார் பண்ணி கூட்டிட்டு வரணுமேனு ஒரு யோசனை, அவ்வளவுதான். என்னது, அப்பாவை தயார் பண்றீங்களா? வனிதா, அதாவது நீ உங்க அப்பா அம்மாட்ட வெளியே சொல்லிட்ட, நான் என் அப்பா கிட்ட சொல்லலையே, அதனால அப்பா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டு வரணும். சரி, எப்ப வரீங்க? வர்றேன். என்னைக்கு? திங்கட்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ, இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாள் தான் இருக்கா? ஏன் 3 நாள் பத்தாது, 30 நாள் வேணுமா? எனக்கு என்னமோ நீங்க சுத்தி வளைக்கிறத பார்த்தா உங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஐயோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப இஷ்டம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, அப்ப திங்கக்கிழமை இன்னைக்கு 10 மணிக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். நீங்க மட்டும் இல்ல, அப்பாவோட. வாங்க சார். குதிரைகளே ஓட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தலைமையில கைய வச்சுட்ட. என்ன சார், எல்லாரும் என்ன பார்த்தா ஃப்ரெண்டுங்கிறான், நண்பன் சொல்றாங்க, எல்லாம் மதிப்பா தான் பேசுறாங்க. ஆபத்துல ஒண்ணும் உதவ மாட்டாங்க. உனக்கு என்ன உணமோ சொல்லு, நான் செய்யறேன். வாரம் தவறாம நீ குடுக்கிற நம்பர்ல தான் ஆயிரக்கணக்கில் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணலாம்னு சொல்லி பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தா வேணவே வேணாம்னு சொல்றேன். சார், பணம் என்னத்துக்கு சார்? சார், சந்தோஷமா சார், சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் ஆக போகுது சார். சுந்தரம், நீ கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியா கல்யாணத்தை பண்ணிட்டா தான் ஜாலி ஓகலாம். எங்க அப்பா கூட்டு வச்சிருக்காங்க, பெண் வீட்டை கூட்டிட்டு வர சொல்றது. கார் ஒண்ணா தரேன். அப்பா ஊர்ல இல்ல சார், தந்தி அடிச்சு வரவனே. ஐயோ, இது காதல் கல்யாணம் சார், இது அப்பாவுக்கு எப்படி பொண்ணு ஜோரா இருக்குமா? சின்ன வயசு தானா? நல்லா தகப்பா. இந்த மாதிரி. வெரி குட். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க. ஆமா. இப்ப அப்பா வந்து நீங்க நடிங்க அப்படின்னு ஒரு சொன்னா மரியாதை இருக்குமா, நியாயமா இருக்குமா? சுந்தரம், இந்த விஷயத்தை நான் ரொம்ப கோவிச்சுப்பேன். நீ நான் ஃப்ரெண்டு தானே, உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குது என்ன கூப்பிடுறது? நான் வந்து அப்ப நான் நடிக்கிறேன், கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பிடிப்போம். சார், ரொம்ப நன்றி சார், நீங்க நல்லா நாளைக்கு புறப்படுமா? நாளைக்கு கூட சார், திங்கட்கிழமை 10 மணிக்கு தான் வர சொல்லிருக்காங்க. அப்ப எந்த இடத்துல சந்திக்கிறது? கந்தப்ப நாயக்கன். ஆமா, திருவள்ளூர் ராஜசாலை இருக்குல்ல, நான் நின்றுட்டு இருப்பேன். சரி, வந்துருங்க சார், 9:30 மணிக்கு வந்துருங்க. நிச்சயமா வந்துடுறேன். 9:30 கூட வரேன். சுந்தரம் வட்டா உங்களுக்காக வச்சிருக்கேன் சார். இந்தாங்க சார், நம்பர். வாரம் கூட 42,000 ரூபாய் ஆச்சு. கைராசி தரமச்சப்பா. தர்மமும் பண்ணி கொஞ்சம். என்னங்க நீங்க பாட்டு கட்டி போட்டு போயிட்டீங்க. 2 நாளா இங்க ஒரே கூட்டம். கூட்டமா? ஏன் வந்து பாக்குறவங்கன்னா எப்ப உங்க அப்பா சந்திர மண்டபத்துக்கு போக போறாருன்னு கேக்குறாங்களா? சொல்றதானே, மூங்கில ராக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வேட்டு வச்சவன புறப்பட்டுவாரு. விளையாட்டம் போதும், முதல்ல இந்த கட்டை அவுத்து போடுங்க.
பேச்சையும் காணும் மூச்சையும் காணும். அவரும் பேசுறா, அப்புறம் நம்ம எப்படி பேசுறது? எங்க அப்பா பாவங்க. உங்க அப்பனுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கிறேன். இத பாடி நிறைய கலைக்கு கொடுப்பேன். அவத்து பார்க்கும்போது காத்து போன பலூன் மாதிரி டுஷ்ன்னு இருப்பாரு. ஐயா போயிடா. உனக்காக நான் என் உயிரவே கொடுக்க தயாரா இருக்கிறேன். உயிரை கொடுக்க தயாரா இருக்கும்போது உரம் வாங்க கூடாதா? உத வாங்கித்தான் என் காதலை நிரூபிக்கிறாங்கறியா? அதுக்கு நான் தயார் தான். இப்பவே பாரு உங்க ஒப்பனை கிழிக்கிறேன். ஆண்டவனை என்னை காப்பாற்று. உண்மையா இருக்குது உங்க அப்பா என்ன மந்திரவாதியா? புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கட்டி போட்டு அன்னைக்கே கட்ட அவுத்துக்கிட்டு கட்டில் கண்டதை படுத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா? எனக்கு மேனேஜ் போற, எனக்கு மருந்து கொடுக்க போற, அதே பேண்டில் அவனுக்கு போட்டு அதே மருந்து அவனுக்கு கொடுக்கல. பைவான் பக்கரி ஆரம்பத்திலே லேட் பண்ணிட்டீங்களா சார்? போங்க சார், ஒத்திகை பார்க்க கூட நேரம் இல்ல. ஒத்திகை டைலாக் இதெல்லாம் எதுக்குப்பா? டைலாக் கூட இல்லாம 3 மணி நேரம் நாடகம் நடிச்சு பிரைஸ் வாங்கியிருக்கிறேன் நான். அங்க வந்து பாரு என் நடிப்பேன். ஆமா, எங்க வீடு? அட்ரஸ் தெரியாது, இடம் தெரியும். எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம் தான். இப்படி கை காட்டி விட்டா எப்படிப்பா? வீடு தான் 2 பக்கம் இருக்கு, பாதான் சார் இருக்கு. என்ன சார் நீங்க? வண்டியில உட்காரு. சார் சார் எடுத்துக்க, இந்த வீடு தான். அதே வீடு தான். அந்த வீடா? ஆமா. வடா கில்லாடி பாணி, அங்க சுத்தி இங்க சுத்தி அடிமடியிலேயே கைய வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சார் இப்போ என் ஃபாதர் எப்படி சொல்றீங்க? அதை பத்தி கவலைப்படாத. அவனுக்கு என்னதான் தெரியுமே தவிர என் குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. குட் குட் குட். நான் ரொம்ப வக்கி சொல்றேன் சார். நிச்சயமா போலாமா? சாப்பிடுறேன் சார். சார் நம்ம ஃப்ரெண்ட் பங்களா பாத்தியா? எப்படி? ஆஹா, பிரமாதமா இருக்கு. கவலைப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சார் ஒருத்தரையுமே காணுமே? இந்த வீடே அப்படிதாப்பா. திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையலாம். உள்ள ஒண்ணும் நான் இல்லையா? வீட்டுக்காரமா இருக்காங்களே, ஏன் எப்படி பாக்குற? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இங்க இருந்து மொட்டை மாடி போவேன், மொட்டை மாடியில இருந்து குடிப்பேன், இங்க இருந்து குடிப்பேன், பழையபடி மொட்டை மாடி போவேன். அதெல்லாம் எனக்கு இஷ்டம், ரொம்ப சுதந்திரம் எனக்கு. இவ்வளவு பெரிய ஹாலு, சோபா செட்டு இதெல்லாம் இருக்குது. ஒரு பையன் இருக்கிறான பத்தியா? எல்லாம் பாத்ரூம், சமையல் ரூம் இங்கதான் இருப்பானுங்க. நீ இங்க இரு, அவனுங்களை போய் கூட்டிட்டு வா. வந்துட்டீங்களா? என்ன நீங்க மட்டும் வந்துருக்கீங்க? அப்பா வரல? ஆமா, அப்பா எங்க அப்பா எங்க கேட்கல. நம்ம கல்யாணம் சுலபமா முடிய போகுது. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் நெருங்கிய நண்பர் தான். அப்படியா? ஆமா, உங்க அப்பாவை கூட்டு வரதான் அப்பா போயிருக்காரு. இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. மாமனார் மறுப்புள்ள எப்படி ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னமோ உங்க வீட்டுக்கு நாங்க வந்துட்டு எங்க நீங்க வரவேற்காம நாங்க என்னமோ உங்களை வரவேற்க வேண்டியதா? அவரு வீடு என்ன சொல்ல மாட்டாரு. கட்டிட்டு தலைவர் கல்லு மாளிகை கட்டிட்டு ஒரு 5 தடவை சரி கொண்டான மனுஷன். அதுவும் கிடையாது. இன்ஜினியர் கட்டின தயாரிப்பு அனுதுன்னு சொல்லிக்கவே மாட்டான். முருகல கட்டின்னு சொன்னாருங்க. தாயம் உட்காரலாம். அப்போ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ விஷயம் முடிஞ்ச மாதிரி தான். எப்ப செய்யறதா உத்தேசம்? இன்னைக்கே செஞ்சு கொடுத்துறேன். கார்பெட்டர்ல தான் அடுப்பு. அது பிசினஸ் மைண்டட் ஃபெலோ. அதாவது பிசினஸையும் மேரேஜும் ஒண்ணா மிக்ஸ் பண்றாரு, வேற ஒண்ணு இல்ல. சரி, விஷயத்தை விடுவா. உள்ள எம்ஏ படிச்சிருக்கு. இல்ல பிஎஸ்சி. நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. உங்களே? எம்ஏ. ஆமா, அப்படி சொல்றா சிங்கக்குட்டி. இத பாருமா, நீ கல்யாண பொண்ணு.
முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்காத, லட்சணமா தலையை கொஞ்சிட்டு சும்மா கரெக்டா சார்? என்னத்த கரெக்ட்? அங்க நான் பெட்ரோல் பங்க திறந்து வச்சுட்டு வந்தா பெட்ரோலை காத்து குடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு இந்த வேஷமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உன் 6 வயது காதலன் செஞ்ச வேலையை பத்தியாமா என்னையே அப்ப நான் நடிக்க வச்சு என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப கெட்டிக்காரர் தான்ப்பா. என்னது? என்ன இப்படி சொல்றீங்க? அவன் என் பையன் மாதிரி அப்படிலாம் செய்ய மாட்டானே. அட சும்மாரியா, என் பொண்ணு கிட்ட பெரிய பணக்காரன் சொல்லி ஏமாத்திருக்கான். அவர் ஒண்ணும் சொல்லலப்பா. என்னது? அவர் தினம் ஒரு கார்ல வரத பார்த்து நான் தான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஐயோ, அதெல்லாம் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு ரிப்பேர் பண்றக்காரங்க. அவன் சரியா இருக்கான்னு எடுத்து ஓட்டி பாப்பான். அடப்பையா, என்னையே அப்ப நான் நடிக்க வச்சான். ஏமாத்ததானே? இல்லப்பா, வாரம் தவறாத ரேஸ் கோர்ஸ் வரான். எப்படி யோகியனா இருக்க முடியும்? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. அவனை கைராசிக்காரன் நான் தான் தொந்தரவு பண்ணி வாரம் தவறாம ரேஸ் கோர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறவங்க ஜெயிச்சு விட்டானே. ஒண்ணும் இல்லைங்க. அப்ப அமராண்டி எனக்கு தான் ஒத்து வருது. அப்பா உங்களுக்கு ஒத்து வந்தா அப்புறம் எனக்கும் ஒத்து வந்த மாதிரி தானே. அப்பா ப்ளீஸ் எனக்கு அவரே கல்யாணம் செஞ்சு வைங்கப்பா. I will try my level best. நட்டீஷ், என்னங்க? அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு. சரி. என்னங்க இன்னைக்கு வர சொல்றீங்களா? முந்திரி கொட்டை உந்தாதே, உள்ள போ. வெளிப்பக்கம் தாள் போட்டிருக்குது, எங்க போயிருப்பாங்க? கோகிலா, கோகில், 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 நோ கோகில், கோகில் இல்ல, யாரு இல்ல. நாய் வளர்த்து பார்த்துக்கிறேன், நீ பேய் வளர்த்தியா? ஐயோ முடிக்க விட்டுமா? ஐயோ எனக்கு பழக்கம் இல்லையே. பேய் இல்லையே, மனுஷன் தானே. டாக்டரா? ஐயோ நான் பேயோ பூதமோ நினைச்சேன் டாக்டர். உங்களுக்கே இந்த நிலைமை? என் தலை எழுத்து. கொஞ்சம் படுங்களேன். வந்த இடத்துல கூட கவனிக்கிறீங்க, கொஞ்சமா நெஞ்சமா பீஸ் வாங்கிருக்கீங்க. நீங்க தான் எங்க ஃபேமிலி டாக்டர். விசுவாசம் தானே? ஆமா. டாக்டர் 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 பாட்ட ஒண்ணு பயந்துட்டு சார் கூட. ஐயோ டாக்டர், என்ன போது கதவெல்லாம் திறந்து கிடக்கு. போயிட்டானா? நீ வாங்க. இந்த மருந்தெல்லாம் உனக்குதான் இருக்கானா? அப்ப அவனுக்கே கொடுத்துறேன். நீ போய் ஒரு வாளியும் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கோ. போ, நான் கவனிக்கிறேன் அவன். யார மரியாதை பண்ற? சொல்ல வீடு தேடி வந்ததுக்கு இதுதான் மரியாதையா? சார் மன்னிச்சுங்க சார், எல்லாம் இவனால அந்த வேண யாருங்க சார்? நீங்க கொண்டு என்னடா விஷயம்? சார் என்ன கட்டி போட்டுட்டு என் மகனை காதல் பண்றான் சார் இவன். டாக்டர் சார் 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 ஒண்ணு செய்யண்டா. என்ன? அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். அதான் நடக்காது. எனக்கு மாப்பிள்ளை வரவனுக்கு அட்லீஸ்ட் என்ன மாதிரி பாடியோடு.
உங்க மாதிரி பாடியா வேணும்னா என் அளவுக்கு பாடிய உங்க பாடியை குறைச்சிருவேன். டாக்டர் பண்ணது கரெக்ட் இல்ல அதுக்கு கரெக்ட். பயில்வானான உங்களுக்கு மருமகனா வர்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமையில கொஞ்சமாவது அவனுக்கு இருக்கணுமே. அப்படி சொல்லுங்க. நானு 100 பண்ணு திம்பேன், 100 பழம் திம்பேன். உன்னால முடியுமா? பெரிய மனுஷன் தின்ற தீனியா 100 தோசை திம்பேன். உன்னால முடியுமா? தின்னா என் பொண்ணை கட்டிக்க. தின்னுட்டு